சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இவ்வளோ நாள் போட்ட எல்லா ரீல்ஸுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா வியூஸ் போயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். விவசாய சேனலுக்கு எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி லாங் வீடியோவுக்கும் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ மானிட்டேஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு 15 நாள் தான் ஆகுது. 15 நாளில் இப்போ ஒரு வாரமாக தான் நம்ம லாங் வீடியோ போடுறோம். அதுக்கு முன்னாடிலாம் லாங் வீடியோ எதுவும் நான் போட கிடையாது. அப்போ எனக்கு அந்த விவரம் தெரில, வெறும் ரீல்ஸ் மட்டும் நான் வேலை செய்கிறத எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தேன். அப்புறம் மானிட்டேஷன் வாட்சிங்கே ஒரு வரணுன்னா லாங் வீடியோ போகுது, லைவ் வீடியோ இல்லைனா லாங் வீடியோ போடணுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் லாங் வீடியோ எனக்கு அவ்வளோ வியூஸ் போகல, அதனால் 2 1 போட்டு பார்த்துட்டு லைவ் போட்டு எப்படியோ வர வச்சுட்டு மானிட்டேஷன் வந்தாச்சு. அப்புறம் மானிட்டேஷன் வந்ததுக்கப்புறம் லாங் வீடியோ போட்டால் மட்டும்தான் காசு, லாங் வீடியோவுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஷார்ட்ஸுக்கெலாம் 1,00,000 வியூஸ் போனால் தான் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் வீடியோலாம் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன். அதனால் இந்த ஒரு வாரமாக தான் நான் லாங் வீடியோ போடுறேன். அதுவும் ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படி அதை போட்டுட்ருக்கேன். அது போட்டேன்னா ஒரு 1000 வியூஸ் போகிறதுக்கே 3 நாள் ஆகுது. போடுற அன்னைக்கு 200 250 300 400 இப்படி தான் போயிட்டுருக்குது. சரி, இதையே நம்ம போகலனாலும் இதையே நம்ம கண்டினியூ பண்ணோம், ஏதாவது ஒரு வீடியோ நமக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ போட்டு நான் வந்து இந்த டாலர் டெய்லி தூங்கி வச்சோன்னே அதை தான் செக் பண்ணுவேன், நேற்றுக்கு நமக்கு எத்தனை டாலர் ஏறி இருக்குது. இன்னொன்று, எனக்கு வந்து இந்த மானிட்டேஷன் ஆனத்துலேருந்து நீங்கள் நம்பலனாலும் $1/2 $3/4 ஒரு நாளைக்கு 6-7 ஷார்ட்ஸ் போடுறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து $3/4 $1. இப்போ 2 நாளாக தான் முழுசாக $1 ஏறுது. ஒரு நாளைக்கு $1 ஏறுனா 30 நாளைக்கு $30 தான் ஏற மாட்டிருக்கு. அப்போ நான் $100 வர வைக்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அமௌண்ட் எடுக்க எப்படியும் 6 மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மாறணுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. 25,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கி வந்துட்டோம். ஒரு 5,000 பேர் பார்த்தா கூட ஒரு கொஞ்சம் வீடியோ நல்லா போகும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் லாங் வீடியோவாக பாருங்கள். எனக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் லாங் வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதோ வேலை இருந்தாலும் பார்க்க பிடிக்கலன்னா கூட ஆன் பண்ணி விட்டு சைலண்டில் போட்டு விட்டுருங்க. அது பாட்டே வீடியோ ஓடிட்டு இருக்கட்டும். வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கு எதுக்குன்னா, லைக்கு நீங்கள் போட வியூவர்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. சும்மா பார்த்துட்டு விட்டுறாதீங்க, ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க. நான் வீடியோ போட்ட ஒரு 4 நாள் தான் ஆகுது. நான் சம்பளம் எடுக்கிறேனோ இல்லையோ, அதுக்கிட்டையும் எல்லோரும் நான் வந்து இதுக்கு முன்னாடியே அதிகம் எங்கேயும் ஃபோனை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு குந்திருக்க மாட்டேன், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், எதுவும் கிடையாது. இப்போ வந்து இந்த லைவ் வீடியோங்கிறது, லைவ் வீடியோ வீட்டுக்குள்ளே வச்சு போடுவேன், இல்லைனா வீட்டுக்கு பின்னாடி வச்சு பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கே எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரில. இந்த பிள்ளை என்னமோ செல்லை பார்த்துட்டு என்னமோ பேசிகிட்டே இருக்குது, பைத்தியம் முடிச்ச மாதிரி தானாகவே பேசியிருக்குது, யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. இப்போ வந்து இந்த ஒரு வாரமாக நான் வந்து லாங் வீடியோ போடுறதுனால நம்ம வீடு, நான் நிறைய லைவில் சொல்லியிருக்கேன், நம்ம வீடு வந்து கொல்லைக்குள்ளார தான் இருக்குது, தனியாக இருக்குது. சுற்றி 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பக்கம் போனாலும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் வெறும் கொல்லைக்காடு, முந்திரி, ஆர்எஸ்பி தோப்பு, கடல கொல்லை, எள்ளு கொல்லை, நெல் கொல்லைன்ட்டு வெறும் கொல்லை தான். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நம்ம வீட்டுகிட்ட வந்து கொஞ்சம் டவர் கிடைக்காது. டவர் கொஞ்சம்னா என்ன, அந்த ரீல்ஸ் போட்டால் ஏறும், அதுவும் வாசலில் நின்றுட்டு போடணும். லைவுக்கே நான் வந்து டவருக்கு வாசலில் உட்காந்து தான் போடுவேன். அது லைவ் வர எல்லாருக்குமே தெரியும். தாவாரத்தில் முன்னாடி வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்து போடவே முடியாது. அப்படி இல்லைன்னா பின்னாடி ஒரு வாழை மரத்தின் கீழே வச்சு போடுவேன். ஆரம்பத்தில் லைவில் அங்கே தான் போட்டேன். அந்த லைவ்லாம் போய் பார்த்தா தெரியும் கண்டிப்பாக. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, என் தம்பி சொன்னால், நம்ம வீட்டிலேருந்து இங்கே கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இங்கே தள்ளி வந்தோம்னா, நம்ம குத்தகை கொல்லை பயிர் வைக்கிற இடம் தான். நம்ம பயிர் வைக்கிற கொல்லையும் இதுதான். இதுக்கு அந்தாண்டா அந்த ரோட்டுக்கிட்ட அந்தாண்ட ஐயனார் கோயில் இருக்குது. இங்கே வந்தோம்னா இங்கே கொஞ்சம் டவர் கிடைக்கும் இந்த இடத்துட்ட. அதனால் அதை வந்து என் தம்பி சொன்னான், நீ வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணால் அங்கே போய் பண்ணு. லாங் வீடியோ ஆரம்பத்தில் போட்டு அப்லோட் ஆகும், 1 GB நெருங்க போயிடும், அப்படியே லெஃப்ட் ஆகிடும், டவர் இல்லாமல் அப்படியே லெஃப்ட் ஆகிடும். நிறைய நாள் அழுதுருக்கும் லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல். திரும்ப ரீசார்ஜ் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணுவேன். அந்த 3/4 வயசு ஏறி நெருங்கி வீடியோ ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற சமயத்தில் ஆகாது, அப்படியே லெஃப்ட் ஆகிடும்.
அது மாதிரி எவ்வளோ நாள் மன உளைச்சல் ஆகி அதுக்கப்புறம் தான் தம்பி சொன்னாங்க, உனக்கு டவர் பிரச்சனை தான், வேறு எதுவும் செல்லு பிரச்சனை கிடையாது. நான் வந்து அப்போ அவ்வளோ வேதனைப்படுவேன், என்னான்னு தெரில, வீடியோ லாங் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உனக்கு டவர் தான் பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் ஒரு நாள் அவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துட்டு வந்து நின்றுட்டு இது லாங் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேன். வீட்டிலேருந்தே நடந்து வந்துகிட்டே இருந்தேன். வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து வந்தது தான் ஒரு 200 மீட்டர் தாண்டி. அப்படியே டக்குன்னு நம்பர் ஓடுது, டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு இடம் இங்கே கொஞ்சம் தள்ளி வந்து நின்னா கிடுன்னு ஏறுது. இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டோன்னா 5 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகிடுது. அதனால் நான் வந்து இப்போ ஒரு லாங் வீடியோ இப்போ ஒரு 10 நாள் தொடர்ந்து போடுறேன்னா அதுக்குன்னு என்ன பண்ணுறது, வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் வச்சுருந்து கரெக்டாக இருக்குது. எடிட்னால் என்ன, நான் வந்து இந்த இன்ஸ்டாட்டில் தான், நம்ம பெருசாலாம் எனக்கு எடிட் பண்ண தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எடிட் பண்ணி போடுறேன். இப்போ எடிட் பண்ணிவிட்டு வந்து அந்த இடத்துட்ட வந்து கரெக்டாக நின்றுட்டு டைட்டில்லாம் வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு இப்படியே காட்டிகிட்டு இருப்பேன். இப்படி காட்டிகிட்டே இருப்பேன், எந்த இடத்துக்கு கிடுன்னு டைம் ஓடுது, அதிகமாக டவர் கிடைக்குதுன்னு அந்த இடத்துட்ட அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்பேன். 7 நிமிஷம் ஆனாலும் சரி, 10 நிமிஷம் ஆனாலும் சரி, 1/4 மணி நேரம் ஆனாலும் சரி, அப்படி இந்த கையில் சத்தம் மாற்றி நிற்பேன். ஆனால் என்ன எல்லாம் சொல்கிறாங்களாம், இந்த புள்ள என்னமோ தெரில, செல்லை எடுத்தோடனே அங்கே செல்லை தூக்கி காட்டிட்டு நிற்கிது, செல்லை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிது. அது என்ன வேலி சந்துட்டே செல்லை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிது, அந்த வேலி சந்தில் நிற்கிதுன்னு எல்லாம் இந்த ஒரு வாரம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால எல்லோரும் இப்படி பேசிக்கிறாங்களாம். அந்த பிள்ளை என்னமோ செல்லை தூக்கி அங்கே வச்சுட்டு நிற்கிதுன்னு. என்னடா அது கொடுமையாக இருக்குது. ஊர் உலகம் வாழ்ந்தாலும் பேசுது, கெட்டாலும் பேசுது, நல்லா இருந்தாலும் பேசுது, நல்லா இல்லைன்னாலும் பேசுது. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பொம்பளை தனியாக வாழவே முடியாதாட்டுக்கு, உலகம் வாழவே விடாதாட்டுக்கு. அவங்க நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், எது பண்ணாலும் குத்தம். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஊரில், ஆள் இருக்கிறவங்க, ஒரு ஆம்பளை துணையோட இருக்கிறவங்க எங்கே நின்னாலும் அவங்கள யாரும் எதுவும் உலகம் சொல்லாது. இதே ஒரு ஆள் இல்லாத பொம்பளை, ஒரு பொண்ணு எவுத்த நின்னாலும், அது ஒரு பிறந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டு நின்னாலும் அதை உலகம் தப்பாக தான் பேசணும். அது உண்மைதானாட்டிருக்கு. கடவுளே, எல்லோரும் என்கிட்டே கேட்குறாங்க, என்ன பிள்ளைங்க நின்றுட்டுருக்குன்னு. எனக்கு அதே ஒரு இதாக இருக்குது, என்னடாப்பா நம்ம என்ன பண்ணுறோம், பேசவும் இல்லை, செவனோன்னு செல்லை தான் வச்சுட்டு நிற்கிறோம். இதை ஒரு பெருசாக எல்லாம் பேசிக்கிறாங்களே அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். இந்த உலகத்தில் வாழவே முடியாதாட்டிருக்கு நண்பர்களே. எப்படி காலம் தள்ளுறது, எப்படி நான் நினச்சி பார்க்குறேன், இது மாதிரி தனியாக இருக்கிறவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வென்று வந்திருப்பாங்க, இந்த உலகத்துலேருந்து இந்த சமூகத்துலேருந்து எப்படி ஜெயிச்சு வந்தாங்க. சத்தியமாக என்னால் நினச்சே பார்க்க முடியல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னோடய எதிரிக்கு கூட இந்த நிலமை வரவே கூடாது. கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கு எது இல்லைன்னாலும் ஒரு துணைங்கிறது கண்டிப்பாக வேணுங்கிறது இப்போ தான் தெரியுது. ஐயோ, உலகம் என்னென்னலாம் பேசுகிறாங்கப்பா. இன்னும் நம்மளை அந்தளவுக்கு பெருசாக பேசல. இப்போ தான் இதை மாதிரி என்னமோ அந்த பிள்ளாங்க செல்லை வீக்கெண்ட் வச்சுட்ருக்கு அப்படிங்கிறான். அவங்களுக்குலாம் என்ன தெரியாதுல்ல, நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், வீடியோ போடுறேங்கிறது தெரியாது. யாருக்குமே தெரியாது, எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் 2 பேருக்கு, அதாவது இந்த எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு, பசங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் தான், என் தம்பி மூலயமா இது மாதிரி. மற்ற யாருக்கும் தெரியாது. இந்த விவரம் தெரியாத டிக்கெட்லாம் நிறையா இருக்குதுல்ல, அவங்களுக்குலாம் தெரியாது. அதுவும் கண் பார்வையில் என்னமோ செல்லை வச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறா, என்னமோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, என்னமோ செல்லை பார்த்து பேசிகிட்டு இருக்கா, அப்படி தான் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். நம்மளும் 10 வருஷமாக எவ்வளோ சந்தித்து வந்துட்டோம். அதுக்காக என்ன ஊரை விட்ட உலகத்தை விட்டால் ஓடிட முடியும் அப்படின்னு நினச்சதான் மனசை தேத்திட்டு ஓட்ட வேண்டியதான். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்தா அப்படி தான். எல்லாத்தையும் சாதிச்சு தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது தெரியாதம ஒரு பிள்ளைய பெற்றுட்டோம், அந்த பிள்ளைக்காக நம்ம எல்லாத்தையும் வென்று தான் வரணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். இது எனக்கு ஒரு மனவேதனையாகவே இருந்துட்டு. அதை யார்கிட்ட நான் போய் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ போடுறேன். நண்பர்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ரீல்ஸ் எல்லாம் நல்லா வியூஸ் போகுது, சப்போர்ட் பண்ணுறீங்க. லாங் வீடியோவும் ஒரு சில நல்ல உள்ளவங்கள்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறேன். இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த விவசாய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என் பிள்ளையும் உங்களை நம்பி தான் இருக்கோம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வி அஜய் சன் ஆஃப் வனிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் ஏதாவது தெரியாது